வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். பெண்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பட் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சில விஷயங்கள், குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் நான் அப்படியே ஆப்போசிட் தான். நான் கரெக்டுன்னு நான் என்றைக்குமே நான் சொல்லவே மாட்டேன். எனக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. சூசைடாரில் கூட நான் வந்துட்டு போயிருக்கேன். பட் அதுலேருந்து நான் இப்போ ரிட்டர்ன் வந்தேன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து நானே என்னை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் கூட்டிகிட்டு போய் எல்லாமே கிளியர் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு சில டிப்ஸுங்க, அதை வச்சு இப்போ நான் என்னை நானே மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஸோ ஹாப்பி. நான் என்ன நடந்தாலும் எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி உருவாக்கி செட் பண்ணி நான் அதுக்குள்ளே இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். இன்னமேட்டு நான் அப்படி தான் இருக்க போகிறேன். அது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதாகவே இருக்கும், எனக்கும் இது நல்லதாகவே இருக்கும், என்னை பார்க்குறவங்களுக்கும் என்னை பார்த்தா நல்லதாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ செட் ஆகிட்டேன். செட் ஆகி ஒரு 2 months இருக்கும். இப்போ என்னென்னா இப்போ நான் அதை எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொன்னேன். மனசளவில் எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உடனே நம்மளை பாதிக்காமல் இருக்கணும். மற்றவங்க நம்மளை பற்றி நம்ம திட்டுவாங்க, 1000 பேசுவாங்க, அதை நம்ம மனசில் போட்டு நம்மளை பாதிச்சிக்கக்கூடாது. அது ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, ப்ராப்ளம் வந்தால் உடனே அழுதுட்டு விட்டுறணும். அழுதுட்டா நமக்கு அதோட சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடச்சிரும். நமக்கு அழுவணும்னு தோணுச்சுன்னா கத்தி அழுதிடணும். இல்லைன்னா நம்ம அது மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி நம்மளே மென்டல் ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வந்துடும். நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. உடனே சாகிடலாம், செத்துடலாம் அப்படின்றது அது ஒரு தீர்வே கிடையாது. அதை நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் தாட்ஸே நமக்கு வரக்கூடாது. அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது சுயநம்பிக்கை. நம்மளால் முடியுன்றத நம்ம நம்பணும். நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடியுன்றதை நம்ம நம்பணும். மற்றவங்களோட அப்ரூவல் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது. நம்ம வாழ்கிறத நம்மளோட முடிவை நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம அப்ஜெக்ஷன் கேட்டுக்கலாம், அதுக்காண்டி அடுத்தவங்களோட அப்ஜெக்ஷன்லேயே நம்ம வாழணும்னு கிடையாது. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு மெயின் தேவை, நமக்கு வேணால் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். எதுக்குமே எல்லாத்துக்கும் நம்ம நோ சொல்ல கற்றுக்கணும். எதுவுமே நம்ம நோ சொல்லிடணும். நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிடணும். நம்ம இப்படி தான், நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கணும், 3வது மனுஷன்கிட்ட இப்படி நடந்துக்கணும், நம்ம வீட்டுக்கார்ட்ட இப்படி இருக்கணும், நம்ம குழந்தைங்கள்ட்ட இப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டாவே நம்ம நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துக்கு யாரும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாரும் போகாதீங்க. ரெஸ்பெக்ட் இல்லைன்னா விட்டுருங்க. அது 2-3 தடவை பாருங்கள், 3வது தடவை விட்டுருங்க. ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு வேறு வழியே இல்லைனாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். திட்டுனாலும் சிரிச்சுக்கணும், அழுதாலும் சிரிச்சுக்கணும். இதனால மற்றவங்கள்ட்ட நம்ம ஃபேஸ்லேருந்து நம்ம காமிக்கக்கூட ஒரே விஷயம் சிரிப்பு மட்டும்தான். நம்ம அழுகையாக இருந்தாலும் புலம்பலாக இருந்தாலும் அது நமக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்கணும். வெளியில் இருக்கவங்கள்ட்ட யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது. நம்ம முகத்தை மட்டும் நம்ம சிரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கல்வி என்றைக்குமே பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா கல்வி. நல்லா படிக்கணும். நமக்கு என்ன படிக்கணும்னு இஷ்டம் இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம படிக்கணும். ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நமக்கு மெயின் ஸ்கில். நம்ம ஒவ்வொரு பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, அதே இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா டியூஷன் எடுப்பாங்க. நான் ஹை லெவல் போல் அண்டர் லெவலில் தான் நான் சொல்கிறேன். நல்லா டியூஷன் எடுப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க. ஆனால் டீச்சர் பிடிக்காது, ஆனால் டியூஷன் எடுக்க எனக்கு பிடிக்கும்பாங்க. அதுமாரி நல்லா சில பேர் நல்லா சமைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஹோம் ஒர்க், அதாவது வீட்டு வேலைகள் நல்லா வேகமாக பார்க்குறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்கில்லு தான். அதெல்லாம் நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிடணும். ஃபைனான்ஷியலாக நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்கணும். படித்தவங்களாக இருக்கட்டும் படிக்காதவங்களாக இருக்கட்டும் நல்ல நாலேஜாக இருக்கும். இப்போல்லாம் கிராமத்தில் இருக்கவங்களாம் நல்லா நாலேஜாகவே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா. அதுமாரி துணிஞ்சு எதாக இருந்தாலும் நம்ம நிற்கணும். எல்லாரும் நம்மளால முடியும் அப்படின்ற வைக்கணும். அதே மாதிரி சம்பாதிக்க கற்றுக்கணும்.
யாரையும் அப்சர்வ் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது. யாரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை தான், நம்ம போயிட்டு வந்துடணும். தனியாக போகணும். நம்ம என்ன தான் காசு பணம் சம்பாரிச்சாலும் சரி, சொத்து சுகம் தேடி வச்சாலும் சரி, மாடி மேலே மாடி கட்டினாலும் சரி, நகைக்கு மேலே நகை நம்ம குவிச்சு வச்சு சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. என்றைக்குமே நம்ம தனியாக வாழ முடியுமா, நம்ம வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்றது வந்து மெயினாக ஒரு விஷயம். ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம சென்னையில் கொண்டு போய் விட்டாலும் கன்னியாகுமரிக்கு நமக்கு தனியாக வர வந்துட்டு நமக்கு தைரியம் இருக்கணும். எந்த ஆண் துணையும் இல்லாமல் வாழ முடியாது தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் கண்டிப்பாக பெண்ணுக்கு. மன அழுத்தத்தை வந்து மெயினாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நமக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சுன்னா ஓகே சரி, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு போய் அங்கே நம்ம உட்காந்து நம்மள அந்த பறவைங்களை அந்த குருவிங்களை பார்த்தாலே, நம்ம இயற்கையை பார்த்தாலே நம்மளோட அந்த அப்சர்வேஷன்லாம் கம்மியாயிடும். இல்லையா, நம்ம ஒரு கோயிலுக்கு போகலாம். நமக்கு பிடிச்ச கோயிலில் போய் உட்காந்து நம்மளோட சும்மா நம்ம வந்து அமைதியாக அந்த ஒரு இதை நம்ம டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம அது மாதிரி நம்ம அந்த மன அழுத்தத்தில் இருந்தோம்னா நமக்கு பிடிச்ச இடம், நமக்கு எது நம்ம அமைதியாக ஸ்பேஸ் கொடுக்குதோ அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து ஒரு 1 டே கூட நம்ம கழித்து நம்ம வந்து அதை நம்ம வந்து அமைதிப்படுத்திக்கலாம், மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாப்பிக்கை பற்றி கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ, வெல்கம்.